அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியின் சேனல். இந்த வாரம் ரிலீஸ் ஆகி பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வர படம் தான் ரசவாதி. இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படத்தில் வந்து இயக்குனர் சாந்தகுமார் தான் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து அர்ஜுன் தாஸ், தன்யா ரவிச்சந்திரன், சுஜித் சங்கர் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. எஸ் தமன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் பல பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருங்களில் வரும்போது தான் தேட்டருக்கு அப்புறம் எப்படி ஓடிடி இருக்கும் பார்க்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது 18+ குழந்தைங்களாம் பார்க்கலாமா அப்படிங்கிற கால் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனில் இருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போகலாம். இந்த படம் வந்து இயக்குனர் சாந்தகுமார் இவர் இதுக்கு முன்னாடி மகாமுனி, அப்புறம் மௌனகுரு இப்படி 2 சூப்பர் ஹிட் படங்களை இயக்கியிருக்காரு. இயக்குனர் தரணி அவங்களோட அசிஸ்டண்ட் தான் இவர். ஸோ தமிழில் முக்கியமான ஒரு இயக்குனராக கவனம் ஈர்த்தவர்களில் ஒருத்தர் இவர். ஸோ அதனால் இந்த படத்துக்கு ஹைப் அதிகமாக இருந்தது. அது இல்லாமல் அர்ஜுன் தாஸ் படங்கள்லையும் சிறப்பாக இருக்கும். அவர் வில்லன் கேரக்டர் பண்ணாலும் ஹீரோ பண்ணாலும் சிறப்பாக பண்ணுவார். சமீபத்தில் வசந்த பாலன் அவர்கள் படத்தில் ஹீரோ நடிச்சிருந்தார். அவர் நடிப்பில் புதிய ஹீரோயினாக அவருக்கு புதிய ஜோடியாக அறிமுகமாயிருக்க தன்யா ரவிச்சந்திரன் இப்படின்னும் போது படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அதெல்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூஸும் பெற்றுட்டு வந்துச்சு. ஸோ படத்தோட கதை டீட்டெயில் ரிவ்யூலாம் பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ அர்ஜுன் தாஸ் வந்து கொடைக்கானலில் ஒரு சித்தா டாக்டராக இருக்கார். அப்படி இருக்கும்போது அந்த அந்த கொடைக்கானலுக்கு வந்து ரிசார்ட்டுக்கு வந்து ஒரு டே மேனேஜராக, அதாவது கிச்சன் மேனேஜராக வரவங்க தான் தன்யா ரவிச்சந்திரன் ஹீரோயின். ஸோ இவங்க 2 பேரும் அந்த ஹோட்டலில் சந்திக்கும் போது அவங்க 2 பேரும் கேரக்டர் பிடிச்சி போய் அவங்க விரும்புகிறாங்க. இதுக்கு இடையில வந்து அந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றாரு ஒரு சைக்கோத்தனமான ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக சித்தரிக்கப்படுற சுஜித் சங்கர். அவர் இன்ஸ்பெக்டர் வர்றாரு. அவர் கொடைக்கானலில் சார்ஜ் எடுக்கிறாரு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறத பார்த்து அவர் கடுப்பாகுறாரு. இவங்களை பிரிக்கணும்னு பல சதித்திட்டம்லாம் பண்ணுறாரு. இது எதனால் அவர் வந்து இவங்களை பிரிக்க நினைக்கிறாரு, இவங்களுக்குள்ள இருக்க பர்சனல் வெஞ்சன்ஸ் ஹீரோக்கும் அந்த சைக்கோவான அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வில்லனா கேரக்டர் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அவருக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத எதிர்பாராத ட்விஸ்டோட கிளைமேக்ஸில் முடிக்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, இந்த படம் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச ஒரு ஸ்க்ரீன் ப்ளே சிறப்பாகவே இருக்குது. குறிப்பாக வந்து ஹீரோ அர்ஜுன் தாஸுக்கும் அந்த வில்லன் சுஜித் சங்கருக்கும் உள்ள கான்ஃப்ளிக்ட் எதனால் வந்தது, அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ரிவீல் பண்ணுற இடம் வேறு லெவலில் இருந்தது. அந்த ஒரு இடம் வா ஃபேக்டராக இருந்தது. அது இயக்குனர் சாந்தகுமாருக்கு பாராட்டுகள். அவர் இந்த மாதிரி பல வா ஃபேக்டர்லாம் படத்தில் வச்சு படத்தை ஓரளவுக்கு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போயிட்டார். ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் வந்து அர்ஜுன் தாஸ் ஹீரோ தான். அவர் தான் நல்ல ஒரு டைலாக் டெலிவரி, ஒரு ஷட்டிலான நடிப்பு, அந்த ஒரு சித்தா டாக்டருக்கு உண்டான அந்த கனிவான பேஷண்ட் அட்டன் பண்ணுறது, அதே நேரம் கோவம் வந்தால் அடித்து துவம்சம் பண்ணுறதுன்னு, அது இல்லாமல் தன்யா ரவிச்சந்திரன் கூட அந்த ஹீரோயின் கூட ஒரு ரொமான்ஸ் சீன்ஸு, அது இல்லாமல் இன்னொரு ஹீரோயினோட அந்த போர்ஷன்ஸு ஆக்ஷன் போர்ஷன்ஸ் பிளாக் எல்லாமே பின்னி படம். இந்த படம் கேரியரில் ஒன்றாவது பெஸ்ட் படம்னு கண்டிப்பாக சொல்லலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து சமூக கருத்துக்கள்லாம் சொல்கிற இடம்லாம் நல்லாவே இருக்குது. ப்ரீச்சிங் மோட் இல்லாமல் நல்ல ஒரு இயல்பாக சொல்லிட்டு போகிறாரு. குறிப்பாக வந்து பீர் பாட்டிலை உடைக்கக்கூடாது, அப்புறம் கல்குவாரி உடச்சி கனிம வளங்களை வந்து வேஸ்ட் ஆக்கக்கூடாது, அதை நம்ம பாதுகாக்கணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில கருத்துக்கள்லாம் படம் ஃபுல்லாகவே சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. குப்பை போடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இயக்குனர் வந்து அர்ஜுன் தாஸ் மூலியமாக சொல்லியிருக்காரு. நல்லாவே ஈடுபட்டிருக்கு படத்தில். அதெல்லாம் படத்தில் முக்கியமான கேரக்டர் பில்லர் யாருன்னா, படத்தில் வில்லன். ஒரு படத்தில் வில்லன் கேரக்டர் நல்லா இருந்தால் தான் படமே எடுபடும், ஹீரோட கேரக்டரும் எடுபடும். இந்த படத்தில் வில்லன் கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. சைக்கோத்தனமான ஒரு கேரக்டரில் சுஜித் சங்கர் வர்றாரு. அவர் எதனால் அவர் சைக்கோத்தனமான இன்ஸ்பெக்டர் ஆனாருன்றதுக்கு அவருக்குள்ள ஜஸ்டிஃபிகேஷன் வந்து சிறப்பாக இருக்குது. எப்படி சிகப்பு ரோஜாக்களில் அந்த கமலஹாசன் அவர்களோட கேரக்டர் வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க சைக்கோ ஆனதுக்குன்ற மாதிரி, இதுலேயும் ஒரு வேறு மாதிரி இல்லை, வேறு லெவலில் அது இதுக்கு சம்மந்தம் இல்லை, வேறு லெவலில் வந்து அவர் சைக்கோ ஆனதுக்கான அந்த காரணங்கள் சொல்கிறது. அது இல்லாமல் அவர் வந்து ஆரம்பத்தில் ஒரு ட்ராஜடி பண்ணுவார். அது இல்லாமல் இவங்க 2 பேரும் இப்போ ஹீரோயின் பிரிக்கிறதுக்கு போல சதித்திட்டம்லாம் பண்ணுவார். அதெல்லாம் சிறப்பாகவே படத்தில் கையாளப்பட்டிருக்கும். அவர் ஜஸ்டிஃபிகேஷன் அவருக்கு கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணி படத்தை ரசிக்க வைக்கிது. ஒரு கேரக்டர் வர இடம் எல்லாமே ஜஸ்டிஃபிகேஷன் முன்னாடியே அவர் வர இடம்லாம் அப்ளாஸ் வாங்குறாரு நிறைய இடங்களில். சுஜித் சங்கர் வந்து டைலாக்லாம் கம்மி தான், அவரோட மேனரிசம் பாடி லாங்குவேஜ்லேயே சிறப்பாகவே அவர் கேரக்டர் பண்ணிட்டு போயிடுறாரு. அது இல்லாமல் படத்தில் வந்து தன்யா ரவிச்சந்திரன் ஹீரோயின் கேரக்டர் வராங்க. அவங்க கேரக்டர் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு தமிழ்நாட்டிலேருந்து வந்த நடிகை, தமிழ் நடிகை சிறப்பாகவே இருக்காங்க, அழகாகவும் இருக்காங்க. இந்த படத்தில் நல்ல கவனம் இருக்கிறாங்க. பல தமிழ் படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லாவும் உடம்பு பிசிக்கும் நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு ஸ்லிம்மாக நல்லா நல்லா குட் லுக்கிங் நெக்ஸ்ட் ஒரு கேர்ள் மாதிரியே இருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் அவங்க டிப்ரெஷனான கேரக்டரை வந்து நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. எதனால் ரீசன் சொல்கிற இடமும் நல்லாவே ஈடுபட்டிருக்கு. அது இல்லாமல் படத்தில் வந்து விஜய் டிவி ரம்யா வந்து சைக்காட்டிஸ்ட்டாக வராங்க. அவங்க வந்து இந்த படத்தில் காமெடி பண்ணலான மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க போல இருக்குது. அது
ஓரளவு ஓகே ஆன் அண்ட் ஆஃப் தான் ஒர்க் ஆகிருக்கு. அது இல்லாமல் ஜிஎம் குமார் வந்து எஸ்ஐ கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் படத்தில் சின்ன சின்ன கேரக்டர் வரவங்களும் சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. படத்தில் தமன் தான் பிஜிஎம் பண்ணியிருக்காரு. வேற லெவல் பிஜிஎம். ஒரு படத்தில் வந்து நல்ல ஒரு அந்த மிஸ்ட்ரி மூமெண்ட்ஸு, அப்புறம் ஆக்ஷன் போர்ஷன்ஸ் உள்ளது, அப்புறம் ஒரு ஃபீல் குட்டான ஒரு சாங்கு, தன்னிறை சந்திரன் சோலோவாக பாடிட்டு போகிறோம். அந்த ஒரு கொடைக்கானலில் பாடிட்டு போகிறது அதெல்லாம் நல்லா இருக்குது. அதெல்லாம் கேமரா வந்து வேற லெவலாக இருக்குது. ஊட்டியோட கொடைக்கானலோட அந்த ஒரு மலை சிகரங்களோட அழகு, அந்த ஒரு குளுமையெல்லாம் நல்லா இருக்குது. விஷுவல் ட்ரீட்டாகவே இருக்குது. அதுக்காக படம் பார்க்கலாம்னு சொல்கிற ஒரு அளவில் சிறப்பாகவே கேமரா ஆங்கிள்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆக்ஷன்ஸ் காட்சிகளும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் எல்லாமே மைனஸ் இல்லைன்னா இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து தரணி அவர்கள் இயக்குன தில் படம் தான் ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட ஹீரோக்கும் வில்லனுக்கும் உள்ளான அந்த ஒரு கிளாஷ் வந்து கிட்டத்தட்ட அந்த தில் படத்தை நினைவுபடுத்துகிற மாதிரியே இருக்குது. அது இல்லாமல் படத்தில் வந்து ஹீரோயின் வந்து டிப்ரெஷனால் ஒரு கஞ்சா பிடிக்கிற மாதிரி, அந்த டோப் அடிக்கிற மாதிரி சீன்லாம் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் படத்தில் வந்து பீர் குடிக்கிற மாதிரி காட்சிகள்லாம் வந்து கொஞ்சம் ப்ளர் பண்ணி போட்டுடலாம். அது என்ன அளவில் பார்க்கப்படுது. அந்த பீர் பாட்டில் உடைக்கூடாதுன்னு சொல்கிறது என்னதான் ஒரு ப்ரீச்சிங்காக இருந்தாலும் அது காட்சிகளை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். சமூக கருத்தாக இருந்தாலும். அது இல்லாமல் பெண்கள் சிகரெட் குடிக்கிற மாதிரி சீனெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கலாம், அவாய்ட் பண்ணியிருக்கலாம். படத்துக்கு எந்த அளவில் யூஸ் ஆகுதுன்னு தெரியல. அது இல்லாமல் ரம்யா கேரக்டர் வந்து யூடியூபராக வராங்க. காமெடிக்குன்னு வச்ச மாதிரி இருக்குது. அந்த கேரக்டர் இல்லைனாலும் படத்தில் பெரிய லெவலில் இருக்காது. அது இல்லாமல் படம் வந்து கொஞ்சம் ட்ரையாகவும் போகுது. படத்தில் வந்து ஒரு தனி ட்ராக்காக ஒரு காமெடியாவது வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் படம் வந்து ஃபீல் குட்டாக போயிருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாகவே கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு டல் மூமெண்ட்டு, சைக்கியாட்ரிக் பிரச்சனை, ஆளாளுக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது காமெடி கொஞ்சம் அங்கங்கே மைல்டாக வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபீல் குட்டாக போயிருக்கும். அது இல்லாமல் ஹீரோ, ஹீரோயின் ஃப்ளாஷ்பேக் வந்து அந்த அளவுக்கு ரீசன்ஸ் வந்து ஜஸ்டிஃபை ஆகலை. வில்லனோட அந்த சைக்கோத்தனமான ஒரு கேரக்டரைசேஷனுக்குள்ள அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. மற்றபடி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சொல்கிற காரணங்கள் அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை ஆகலை. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம் தான். மிஸ்ட்ரி சீன்கள், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கம்மி பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேகிங் இருக்குது. அதில் கொஞ்சம் குறைச்சிருந்தா இந்த படம் வேறு லெவலாக இருக்குது. இப்போதைக்கு இது ஒன் டைம் வாட்சபிள் தான். ரொம்பவும் போர் அடிக்காது. இந்த படத்தில் ஒரு வயலண்ட் கண்டென்ட்டுக்காக ஒரு 18+ பார்க்குறது நல்லதுன்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாட படம். தியேட்டர்களில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படம் இப்போதைக்கு ஒன் டைம் வாட்சபிள். நம்ம சைட்லேருந்து ஒன் டைம் வாட்சபிள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். தான் ஃபைனல் வெர்டிக்ட். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டுக்கிறேன். வேறு ஒரு 3 விமர்சனம் உங்களோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.